ஆனந்தி, இந்த காற்றழுத்தங்கள் தொடர்பாக கடந்த ஒரு வாரமாகவே தமிழகத்திலே பரவலாக மழை பெய்யும், அநேக இடங்களில் மழை பெய்யும், பெருமழை பெய்யும் என்றெல்லாம் கூறி வந்தார்கள். ஆனால் திடீரென அந்த மழை காணாமல் போய் வெயில் வந்தது. ஆனால் தற்போது மீண்டும் ஒரே நேரத்தில் இரண்டு வலுவான நிகழ்வுகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. காற்றழுத்தங்கள், குறைந்த காற்றழுத்த பகுதி தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் அருகே உள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியிலே உருவாகி இருக்கிறது. அதே போன்று அரபிக்கடலில் ஒரு பகுதி ஆல்ரெடி வலுவடைந்து தற்போது மண்டலமாக இருக்கிறது. தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் கொடுத்துள்ள இந்த வரைகளை படத்தை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டு வலுவான நிகழ்வுகளும் வலுவடைந்து புயலாக மாறினால் முதலில் உருவாகும் புயலுக்கு மோந்தா என்ற பெயர், அடுத்து உருவாகும் புயலுக்கு சென்யார் என்ற புயல் என இருவேறு பெயர்கள் வைக்க, இரண்டு புயல்கள் உருவானால் இரண்டு பெயர்கள். முதலில் உருவாகுக்கு மோந்தா, அது அரபிக்கடலிலே வலுவிழந்து விட்டால் வங்கக்கடலில் உருவாகும் புயல். அப்படி இல்லை என்றால் அரபிக்கடல் உயர்ந்தால் வங்கக்கடலில் உருவாகும் பெயருக்கு சென்யார் என புயல். ஆனால் இந்த இரண்டு புயல்களும் உருவாகுமா அல்லது காற்றழுத்த மண்டலங்களாகவே போய்விடுமா என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு பின்னால் இருப்பது என்னவென்றால், இந்த பகுதி தற்போது அரபிக்கடலிலே உள்ளது, வலுவடைந்திருக்கிறது. அது புயலாக மாறுமா என்பது இன்று மாலைக்குள் தெரிந்துவிடும். வங்கக்கடலே தற்போதுதான் உருவாகி இருக்கிறது, காற்றழுத்த சுழற்சியை பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக மாற வேண்டும், அதன் பின் காற்றழுத்த மண்டலமாக மாற வேண்டும், பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக மாற வேண்டும். அதற்கு பிறகுதான் புயல் சின்னம் புயலாக மாறும். ஆனால் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக மாறி புயலாக மாறுமா என்பது தற்போது கேள்விக்குறி என்றுதான் கூறுகிறார். தற்போதைய அளவிலே கணிக்க முடியாத சூழல் காணப்படுகிறது. ஆனால் அடுத்த 48 மணி நேரத்திற்குள்ளாக, அதாவது சனிக்கிழமைக்குள், சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக, ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலுக்குள்ளாக இது புயலாக மாறுமா அல்லது காற்றழுத்த மண்டலமாகவே இருக்குமா என்று தெரிய வரும். நமக்கு காற்றழுத்த மண்டலமாக இருந்தால் வட கடலோரம், அதாவது தமிழகத்தின் வட கடலோரத்திலே கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, KTCC என்று அழைக்கப்படுகின்ற காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலே கனமழை பெய்யக்கூடும். கனமழை முதல் மிக கனமழை, அதிக கனமழை கூட சில இடங்களிலே பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உள் மாவட்டங்களான வேலூர், ராணிப்பேட்டை, அரக்கோணம் போன்ற பகுதிகளிலும் இது மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதனுடைய உள் மாவட்டங்களிலும், கன்னியாகுமரி பகுதியில் அரபிக்கடலில் உள்ள காற்றழுத்தம் காரணமாக கன்னியாகுமரி பகுதியிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே மீண்டும் பருவமழை வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. இன்று 23 மாவட்டங்களிலே பிற்பகல் வரை மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் தற்போது வானிலை ஆய்வு மையத்திலிருந்து கிடைத்துள்ள தகவல். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் எல்லோ அலர்ட், மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று தகவல் வந்திருக்கிறது. ஆனால் தற்போது இந்த காற்றழுத்தம் உருவாகி ஒரே நேரத்தில் இரண்டு காற்றழுத்தங்கள் இருப்பதால் பருவமழை மிகுந்த வேகம் எடுக்க தொடங்கி இருக்கிறது என்றுதான், மீண்டும் மிகுந்த வேகத்திலே வேகம் எடுக்க தொடங்கி இருப்பது மிகுந்த வேகம் எடுக்க தொடங்கி இருக்கின்றதான் கூற வேண்டும். நிச்சயமாக அடுத்த 3 தினங்களுக்கு தமிழகத்தின் பல பகுதி, அநேக இடங்களிலே மழை, மிதமான மழை முதல் கனமழை வரை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில இடங்களில், ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல். சென்னை தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சி, ராணிப்பேட்டை, கடலூர், டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை, சிவகங்கை, அதே போன்று கன்னியாகுமரி வரை இந்த மழை பொழிவு பல இடங்களில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காற்றுடன் மழை பெய்யவும் வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்த வரைகளை பார்க்கலாம். முதலில் அரபிக்கடல் இருக்கிறது. பிறகு தற்போது 2 இடங்களிலே 24ஆம் தேதி 2 காற்றழுத்தங்கள், அரபிக்கடல், வங்கக்கடல் என 2 பகுதிகளும் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அது 25ஆம் தேதியும் இருக்கிறது. 26ஆம் தேதி அரபிக்கடலில் உள்ள காற்றழுத்தம் கரை கடந்து சென்றுவிட வாய்ப்பு இருக்கிறது அல்லது வலுவிழக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வங்கக்கடலில் உள்ளது தொடர்ந்து 26, 27 வரை நீடிக்கிறது என்பதை அந்த கருவட்டம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மிக தெளிவாக அந்த வரைகலையிலே கொடுத்திருக்கிறார்கள் இந்திய வானிலை ஆய்வு மையம். எனவே அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை முதல் கனமழை வரை தமிழகத்தில் பரவலாக இருக்க போகிறது
என்பதை உறுதி செய்யும் வகையிலே இருக்கிறது. தற்போது லேட்டஸ்டாக சேட்டலைட்டில் கிடைத்த புகைப்படத்தை நாம் பார்க்கலாம். அந்த செயற்கைக்கோள் புகைப்படத்தை தற்போது முழு திரையிலே நாம் பார்க்கலாம். அந்த சேட்டலைட் பிக்சரிலே மிக தெளிவாக எப்படி இருக்கிறது, அந்த மேகங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த மேக கூட்டம் தமிழகத்தின் வட கடலோர பகுதிகள், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், புதுச்சேரியிலிருந்து சென்னை வரை, கடலூர், விழுப்புரம் போன்ற பகுதி அனைத்திலும் அந்த மேக கூட்டங்கள் அடைத்து கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனுடைய தாக்கம் மழையின் எதிரொலியாக இருக்கும், எதிரொலி மழையிலே இருக்கும் என்பதுதான் நம்மால் உணர முடிகிறது. இதைதான் வானிலை கணிப்பாளரும் கூறுகிறார்கள். தனியார் வானிலையாளர் செல்வகுமார் தன்னுடைய கணிப்பின் மூலமாக இதை உறுதி செய்திருக்கிறார். ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது இந்திய வானிலை ஆய்வு மையம் தான் கொடுக்கும். அந்த செயற்கைக்கோள் புகைப்படங்களை பார்க்கும்போது மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் வட கடலோர பகுதிகளில் அதிகம் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.